முத்துசுலம் முதன்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 10 மணி அளவில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தென்மேற்கு பருவமழை கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் அநேக இடங்களிலும், அரபிக்கடல் பகுதிகளிலும், தென் தமிழக பகுதிகளிலும் தொடங்கியதாக எடுத்துக்கொள்ளலாம். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு உட்பட்டுதான் இது தொடங்கியது என்பதை நாம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட முடியும். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது நேற்றே தொடங்கிவிட்டது தென் தமிழகத்தில். தென்மேற்கு பருவமழை கேரளா, தென் தமிழகம் அதிகாரப்பூர்வமாக என்னோட யூடியூப் சேனல், இது தனிப்பட்ட என்னுடைய அறிக்கையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளா, தென் தமிழகம், தெற்கு இலங்கை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்கிவிட்டது. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியதன் விளைவாகவும் இந்த தென்மேற்கு பருவமழை அடுத்த கட்டமாக வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற 27ஆம் தேதிகளுக்கு பிறகு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வங்கக்கடலில் வருகின்ற ஜூன் முதல் வாரமோ அல்லது மே இறுதி நாட்கள்ல ஒரு புயலாக மாறி நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுபடியே புவனேஸ்வர் அருகே, ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் அருகே கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகளும், தற்போது மும்பை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அது சற்று தீவிரம் அடைந்து வருகின்ற 24, அதாவது நாளை மறுநாளுக்கு பிறகு அது வலுவடைந்த நிலையில் காணப்படும். இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து கேரளாவில் தீவிரம் அடைகிறது. குறிப்பாக இன்று முதல் கேரளா மாநிலம், கர்நாடக மாநிலம், மகாராஷ்டிரா, மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றும் நாளைய தினம் அநேக கேரள பகுதிகளிலும், கர்நாடக பகுதிகளிலும், மங்களூர் பகுதிகளிலும், மகாராஷ்டிரா பகுதிகளிலும் மிக அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நாளை முதல் அடுத்த 3 தினங்களுக்கு. இதில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும், நீலகிரி மாவட்டத்தில் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக சென்டிமீட்டர் வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. 30 முதல் 45 சென்டிமீட்டருக்கு மேல மாஞ்சோலையில வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சின்ன கல்லாறு பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தேனி மாவட்டம் குமுளி சுற்றுவட்டார பகுதியில் அதிகப்படியான மழைப்பொழிவு காணப்படலாம். அதே போன்று தென்காசி மாவட்டம் குற்றாலம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழை பதிவாகி அங்கே காற்றாற்று வெள்ளம் ஏற்படும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு இப்ப பெய்யக்கூடிய இந்த மழையினால ஒரு 20 நாட்கள், அடுத்து வரக்கூடிய ஒரு 25 நாட்களுக்கு குளிக்க போக முடியாத அளவுக்கு தண்ணி வரும். அவ்வளவு அதிகமான தண்ணீர் குற்றால அருவியில் வரும். அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தோடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காரையாறு, அதே போன்று மாஞ்சோலையை விட அதுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் கன்னியாகுமரி அந்த பகுதிகளில், அதே மாதிரி கன்னியாகுமரியுடைய முக்கியமான அணைகள்ல, பேச்சிப்பாறை அணைகள்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீர்மட்டம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஆனா இந்த கன்னியாகுமரியை காட்டிலும் நீலகிரி தான் அதிகம். கன்னியாகுமரியை காட்டி தெற்கு கேரளாவை காட்டிலும் வடக்கு கேரளா அதிகம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலியை காட்டிலும் அங்கே வடக்கே தென்காசியிலிருந்து நம்மளுடைய நீலகிரி வரை அதிகமான மழைப்பொழிவுகள் பதிவாகும். இன்றைய பொறுத்தமாட்டில் இன்றைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரை காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அநேக இடங்களிலும் கனமழை பதிவாகும். அதே போன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும், இன்றிலிருந்து இரவிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர் சாரல் மழையாக இருக்கும். இன்று இரவிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர் சாரல் மழையாகவும், நாளை தினம் இந்த சாரல் மழை தீவிரமடைந்து தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் சாரல் மழையும், அதாவது தொடர்ந்து பெய்யும், அதாவது விட்டு விட்டு இல்லாம தொடர்ச்சியாகவே சாரல் மழை விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவில் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அடுத்த 27ஆம் தேதி வரையிலும், 27 அதுக்கப்புறம் இருக்கு. இப்போ கண்டினியூஸ் ஸ்பெல்ஸ் ஆக்டிவிட்டி 26, 27, 28 ரொம்ப தீவிரமான மழை. குறிப்பாக இந்த 26, 27, 28 தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல 35 சென்டிமீட்டர் முதல் 45 சென்டிமீட்டருக்கு மிகாமல் மழை பெய்யும். அதுக்கு மேலே கூடுதலாக மழை பெய்யும். இதன் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல மழை பெய்யும்.
பல்வேறு இடங்களில் மழை தொடர்ந்து பெய்யும். ராமநாதபுரம் வரைக்கும் சாரல் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். திருச்செந்தூரை ஒட்டிருக்கக்கூடிய தெற்கு கடலோர பகுதி குலசேகரப்பட்டினம், உவரி, திசியான்மலை பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழையும், திசியான்மலை பகுதியில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அடுத்து வரக்கூடிய 27, 28, 26 தேதியில காணப்படுது. வள்ளியூர், நாங்குநேரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆரல்வாய்மொழி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மீது. எனவே இந்த பகுதிகள் என்று குறிப்பிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பகுதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கோங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழையும், கேரளாவில் அநேக இடங்களிலும் அதீத கனமழையும், கர்நாடக பகுதிகளில் அநேக இடங்களில் அதீத கனமழையும், இப்படி நம்ம மகாராஷ்டிரா மும்பை வரைக்கும் சொல்லிட்டு போகலாம். மும்பை தான் இருக்கு டாப். அங்கதான் ஒரு 70 சென்டிமீட்டருக்கு மேல போகும். இந்த மழைப்பொழிவு 28ஆம் தேதி வரைக்கும் தீவிர மழையும், அதுக்கு பிறகு ஜூன் முதல் வாரத்துல ஒரு 2-3 தினங்கள் மட்டும் மழையும், அதற்கு பிறகு ஒரு இடைவெளி, பெரிய இடைவெளி வரப்போகுது. ஒரு 25 நாட்கள் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு பிறகும் அந்த ஜூலை மாதத்திலும் மழை இருக்காது. அதுக்கப்புறம் ஆகஸ்டிலும் மழை இருக்காது. அதுக்கப்புறம் செப்டம்பரிலும் கேரளாவில் மழை இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஒரு 4 மாதம் கேரளாவுக்கு அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யாது. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை முடிவடைஞ்சிடும். ஸோ இப்ப பெய்யுது பாருங்க. இந்த இன்னையிலிருந்து பெய்யக்கூடிய மழை தான், இன்னையிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க, இன்னையிலிருந்து பெய்யக்கூடிய மழை ஜூன் முதல் வாரம் 3ஆம் தேதி வரைக்கும் பெய்யும். இந்த இன்னையிலிருந்து பெய்யக்கூடிய இந்த ஜூன் முதல் வாரம் வரைக்கும் ஒரு 10-11 நாள் 12 நாட்கள் பெய்ய வேண்டிய மழை தான் பெரிய அளவுக்கு கேரளாவிலும் கர்நாடக மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம், மும்பை, குஜராத் மாநிலங்கள் வரைக்கும் ஒரு நல்ல சென்டிமீட்டர் கொடுத்து இதுதான் தென்மேற்கு பருவமழை அப்படின்றது ப்ரூஃப் பண்ற விதமா இருக்கும். ஆனா இதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மழை இல்லாம ஒரு சுச்சுவேஷன் வரும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே அரபிக்கடல் ஓஷன்ஸ்ல சில ஆக்டிவிட்டிஸ் சரியா இருந்தா மட்டும்தான் ஸ்பெல்சஸ் சரியா ஃபார்ம் ஆகும். பே ஆஃப் பெங்காலையும் அதே சுச்சுவேஷன் தான். ஸோ நம்மளுக்கெல்லாம் வடகிழக்கு பருவமழை ஒரு சிஸ்டம் வந்தா போதும். ஆனா கேரளாவில் மழை தீவிரம் அடையினா 2 பகுதி சாதகமா இருக்கணும். ஒன்று அரபிக்கடல் சாதகமா இருக்கணும், இன்னொன்று வங்கக்கடல் சாதகமா இருக்கணும். இப்ப அரபிக்கடல் சாதகமா இருந்து வங்கக்கடல் சாதகமா இல்லைன்னா, வங்கக்கடல்ல சிஸ்டம் ஃபார்ம் ஆகலைன்னா கேரளாவில் மழை பெய்யாது. இதுவே வங்கக்கடல் நிகழ்வுகள் நல்லா அரபிக்கடல்ல சாதகம் இல்லைன்னா கேரளாவில் மழை பெய்யாது. அரபிக்கடல் ஈரப்பதம் இல்லைன்னா அப்புறம் எப்படி மழை பெய்யும்? இதனால கேரளாவுக்கு 2 பகுதி சாதகமா இருக்கணும். ஆனா எப்பயுமே வழக்கமாக 2 பகுதியுமே சாதகமா தான் வரும். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கேரளா பகுதிகளில் பெரும்பாலும் இல்லை. ஸோ அது இனி வரக்கூடிய நாட்கள் ஏதோ ஒன்று மாற்றம் ஏற்பட்டு கேரளாவுக்கு மழை பெய்யும் பட்சத்தில் நான் அறிவிக்கிறேன். எப்போதுமே இயற்கை பொறுத்தவரையிலங்க, நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்னாலுமே சரி, யாராலையுமே சரி, நம்ம ஒட்டுமொத்த அளவிலும் சரி, வானிலையை பொறுத்தவரையில யாராலும் எந்த நேரத்திலும் இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு உறுதி கொடுக்க முடியாது. அது ஒரு கணினி சார்ந்த தரவுகளின் அடிப்படையில் நம்மளுடைய சயின்டிபிக் ஆக்டிவிட்டி கடந்த நாட்களில் எடுக்கப்பட்ட டேட்டாஸ் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஃபோர்காஸ்டிங் அப்டேட் தான் தவிர்த்து இன்னைக்கு புள்ளி வச்ச மாதிரி குறிச்ச மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம இந்த வானிலை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் டெவலப்மெண்ட் வானிலை பொறுத்தவரையில் இந்தியா இன்னும் முன்னேறல. இப்போ தான் படிப்படியாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஃபியூச்சர்ஸ்ல நிறைய கணினி சார்ந்த டேட்டாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ECMWF, GFS, இன்னும் IMD, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இன்னும் அடுத்தடுத்து நிறைய இன்டர்நேஷனல் அளவில் நிறைய பர்டிகுலர் மாடல்ஸ் எல்லாம் வரப்போகுது. நிறைய இன்னும் ரிசர்ச் பண்ண தான் போறாங்க. நிறைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக தான் போகுது. அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு உறுதித்தன்மையே வானிலையில கிடைக்கும். இன்னைக்கு இத்தனை மணிக்கு மழை பெய்யும்னு சொல்றாங்க அப்படின்னா இத்தனை மணிக்கு மழை பெய்யும், இத்தனை மணிக்கு இந்த மழை முடியும்னு சொன்னாங்க, இத்தனை மணிக்கு மழை முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் டேட்டா, கணினி சார்ந்த டேட்டாஸ் கரெக்டா வரும். அது இன்னும் வரதுக்கு இன்னும் குறைந்தபட்சம் இன்னும் துல்லியத்தன்மை வர்றதுக்கு 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தேவைப்படும். ஏன்னா இன்னும் ஓல்டு டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓல்டு டேட்டாஸ் இருந்தும் இன்னும் ஏஐ உள்ள வரல. வெதரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏஐ உள்ள வரணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்ததுன்னா இன்னும் பெஸ்டா ரிசர்ச் பண்ணும். எப்பயுமே பாருங்க, வானிலை ஆய்வாளர்ன்றவர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, ஒரு தரவுகளை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டை மாத்தி கொடுக்குது. நாங்களும் அதே மாதிரிதான், ஒரு தரவு எங்ககிட்ட வருது, அதை ஆராய்ச்சி பண்றோம், உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை சொல்றோம். இப்ப நீங்க எங்ககிட்ட இப்ப நீங்க சர்ச் பண்ணி பாக்குறீங்க, முத்துசெல்வம் முதன்மையான யூடியூப் சேனல், முத்துசெல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னு. இப்ப நான் சொல்றது அது இப்ப மேப்பை கொடுத்து உங்ககிட்ட சொல்ல சொன்னா நம்ம எல்லாராலையும் கணிக்க முடியாதுல்ல. இப்ப கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கும், எல்லாராலையும் கணிக்க முடியும். ஆனா எல்லாரும் கணிச்சாலும் எல்லாருக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கும். இப்படி இப்போ ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம். அவர் ஸ்போர்ட்ஸ்ல பாலை இந்த அளவுக்கு த்ரோ பண்ணி அடிக்கணும். இப்போ கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட் பேட்ல கரெக்டா ஏதாவது எந்த பால்
அதாவது வந்து ஒய்டு போட்டாலோ இல்லை எந்த பால் போட்டாலும் அடிக்க தெரிஞ்ச ஒரு பிளேயர் இருந்தாலும் அது டீம் ஜெயிச்சிடும். அந்த மாதிரி இந்த வெதரை பொறுத்தவரையில இந்த ஃபீல்டுல யார் வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா கணிக்கிறா, இந்த ஃபீல்டுல இங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த ஓஷன்ல இந்த மாதிரி இருக்கு, ஸோ சர்க்குலேஷன் இப்படி மூவ்மெண்ட் ஆகுமா, சர்க்குலேஷன் இப்படி ட்ரையாங்கல் எப்படி வரும், அந்த அந்த ஒரு கரெக்டான ஒரு அளவுகோல், கரெக்டான ஒரு ஃபார்முலா இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளும் கரெக்டா சொல்லலாம். இப்போ என்னுடைய ஃபார்முலா அடிப்படையில தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. அது வந்து நான் மட்டும் சொல்லலை, முத்துசெல்வம் மட்டும் சொன்னாரெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ECMW இன்னும் உலகத்தின் பல்வேறு கணினி சார்ந்த தரவுகள், மிகப்பெரிய ஜாபவான்கள், மிகப்பெரிய அறிவியலாளர்கள், மிகப்பெரிய ஆராய்ச்சி மையங்கள் அவங்களுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்த 4 மாதங்கள் இந்திய அளவில் தென்மேற்கு பருவமழை மிக குறைவாக இருக்குன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதுல விட இன்னைக்கான ரிப்போர்ட் படி அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தென் தமிழகத்தின் மீது அடுத்து வரக்கூடிய 5 தினங்கள்ல பாலக்காடு, செங்கோட்டை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காற்று பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரைக்கும் சூறைக்காற்று வீசும். அதாவது நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தரைக்காற்றோடைய வேகம் வந்து இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் சும்மா இன்னைக்கு நேத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற காற்றெல்லாம் ரொம்ப சாதாரணமான காற்று. நாளையிலிருந்து அடிக்க போற காத்து தான் பெரிய அதிபயங்கர காத்தா இருக்கும். இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு வரக்கூடிய காத்தா இருக்கும். தென் மாவட்டங்கள் அந்த காற்று பகுதியில் வீசக்கூடிய காற்று வந்து 27, 28 தேதிகள்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருந்தீங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் இருந்தாலோ காற்று பாதிப்பு இருக்கும். என்ன சார் ஃபங்க்ஷனுக்கும் காற்றுக்கும் அடிச்சா என்ன ஆகும்? அது கண்டிப்பா காற்று பாதிப்பு. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரோட் ஷோ நடத்துறோம் அப்படின்னா அந்த ரோட் ஷோல ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நம்ம நடத்தும் போது திடீர்னு புழுதி எடுத்துப்பட்டு மூஞ்சில் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த மாதிரி காற்று பயங்கரம் அடிக்குன்ற அடுத்து வரக்கூடிய அடுத்த 4 தினங்களுக்கு காற்று தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த காற்றாக வீசக்கூடும். மணிக்கு 65 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். ஏற்கனவே முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கேன் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும், எத்தனை மாவட்டங்களில் மழை பெய்ய போகிறது, அடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்பதை தெளிவுபட முன்னாடி ஒரு 3 நிமிஷத்துல பேசியிருக்கேன். இன்னொரு வாட்டி வானிலை அறிக்கை ஃபுல்லா 3 நிமிஷம் பாருங்க. அதுல எல்லா மாவட்டத்துக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை, தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழையும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையும் அரபிக்கடல் பகுதி முதல் மும்பை அருகாமையில் நிலவி வரக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்து வரக்கூடிய 28ஆம் தேதி வரையிலும், இன்று முதல் அடுத்த 28ஆம் தேதி வரையிலும் அதிதீவிர கனமழை பொறுத்தவரையில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், மிக கனமழை பொறுத்தவரையில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், கனமழை பொறுத்தவரையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும், ஒரு சில இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் மிக கனமழையும், திருநெல்வேலி திசான் பகுதியில ஒரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அநேக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தொடர் மழையாக விட்டு விட்டு பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீனவர்கள் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்கவும், கேரள கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்கவும் செல்ல வேண்டாம். வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று இரவிலிருந்து அல்லது நாளையிலிருந்து அடுத்த 48 மணி நேரத்து முதல் தரைக்காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.